ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டடி கார்னர். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு நம்ம டைம் அண்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். பேசிக்ஸ் ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த இதில் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே நம்ம எல்லாத்துலேயும் பார்ப்போம். இது எல்லாமே புக்கில் இருந்த சம்ஸ் தான் நான் வந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் மாடல் சம்ஸ் உங்கள் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்தே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இதில் நான் 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒன்று ஷார்ட்கட் மெத்தட் அண்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு நார்மல் மெத்தட். ஃபார்முலா யூஸ் பண்ணி போடாமல் கொஷின் பேப்பரில் இருக்கிற மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த சம்முக்குமே இப்போ நான் யூஸ் பண்ண எந்த சம்முக்குமே நான் வந்துட்டு ஃபார்முலாவே யூஸ் பண்ணல. ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் கொஷினை வச்சு எப்படி போடலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் எனக்கு டைம் அண்ட் ஒர்க் நல்லா தெரியும், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு இந்த வீடியோவை ஒரு ப்ராக்டிக்ஸ்க்காக வச்சுக்கோங்க. அண்ட் ப்ளீஸ் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். டைம் சேவிங்காக எப்படி வந்துட்டு நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் இங்கே சொல்லியிருப்பேன். அண்ட் பிகினர்ஸுக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். First sum, A can do a piece of work in 20 days and B can do it in 30 days. How long will they take to work together? ஸோ இதில் என்ன இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ அண்ட் பி 2 பேர் இருக்காங்க. ஏ வந்துட்டு ஒரு வேலையை 20 டேஸ்லையும் பி வந்துட்டு ஒரு வேலையை 30 டேஸ்லையும் செய்கிறாங்கன்னா, அப்போ 2 பேரும் சேர்ந்து எப்படி ஒரு வேலை செய்ய எவ்வளோ நாள் செய்து முடிக்க எவ்வளோ நாள் தேவைப்படும், அதான் வந்துட்டு கொஷின். ஸோ நம்ம இந்த கொஷினை வந்துட்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏ எவ்வளோ நாள்னு சொல்கிறாங்கன்னா 20 டேஸ். பி வந்துட்டு எவ்வளோ நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்களா, 30 டேஸ். ஸோ ஒரு நாள் வேலை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஒரு நாள் வேலைக்கு 1/20. அதே மாதிரி பிக்கும் 1/30. ஒரு நாள் வேலைன்னு தானே சொல்கிறாங்க, அது ஒரு வேலையை செய்து முடிக்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க. ஸோ தட் நம்ம 1/20 1/30 இப்படின்னு எழுதிப்போம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நார்மல் மெத்தட், அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட் மெத்தட் போவோம். நார்மல் மெத்தட் என்ன பண்ணுவோம்னா இந்த 1/20 + 1/30 இப்படி நம்ம நார்மல் மெத்தடாக போடுவோமா. அப்போ கீழே எல்சிஎம் எடுப்போம். கீழே எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 60 வரும். இப்போ 20, 30 எல்சிஎம் எடுத்தோன்னா 10 2s are 20, இந்த 2 வரும். 10 2s are 20, 10 3s are 30. ஸோ 10 × 2 20. இதுக்கப்புறம் ஒன்றால் தானே போட முடியும். 10 × 2 20, 20 × 3 60. ஸோ எல்சிஎம் நமக்கு வந்துட்டு 60 தான் கிடைக்கும். இங்கே இதே மாதிரி இங்கே 3ஆல் பண்ணுவோம். ப்ளஸ் இங்கே நமக்கு 2. அப்போ நமக்கு என்ன வரும், 3 + 2 5, 5/60. ஸோ 1 5 is 5, 12 5s are 60 வந்துடும். இதை நம்ம தலைகீழ எடுத்துக்கணுமா, எப்பயுமே இதை வந்துட்டு நம்ம தலைகீழ தான் எடுத்துக்கணும். ஸோ 12/1 வரும் நமக்கு 12 days. இந்த கீழே 1 இருந்தால் அது இது கிடையாதுல. ஸோ 12 days நமக்கு ஆன்சர் இப்படி வரும். நம்ம எப்பயும் இதே ஃபார்மெட்டில் தான் போடுவோம் டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். இப்போ இதே இதை ஷார்ட்கட்டில் எப்படி போடலாம் அப்படின்றது பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்றதுலாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம எப்படி வந்துட்டு இதை ஷார்ட்கட்டில் போடுவோம் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஈஸியாக வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். AB / A + B. இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வந்துட்டு வந்துடும். AB என்னது 20 × 30 / A + B. 20 + 30. இது நார்மலாக போடுறது. இது வந்துட்டு ஷார்ட்கட் மெத்தட். இது ஈஸியாக போடலாம். 20 × 30 அப்படியே இருக்கட்டும். 20 × 30 பண்ணாலும் நமக்கு 600 தானே வரும். 600. 20 + 30 50. ஸோ 0 0 கேன்சல். 1 5 is 5, 12 5s are இது. ஸோ 12 days. இதுக்கு தலைகீழெல்லாம் நம்ம எடுக்கவே தேவையில்லை, ஏன்னா ஈஸியாக நமக்கு வந்துட்டு இதே வருது. ஸோ தட் நமக்கு தலைகீழெல்லாம் எடுக்க தேவையில்லை. 12 days. 2 பேரும் A + B 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுக்கு 12 days வந்துட்டு ஆகும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏவும் பியும் ஒரு வேலை இத்தனை நாள் செஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. செஞ்சு முடிக்க இவ்வளோ நாள் ஆகுது. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து செய்ய, A + B சேர்ந்து செய்ய எவ்வளோ நாள் அப்படின்றத இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஒரு சிம்பிள் நார்மல் மெத்தட் நம்ம எப்பயும் போகிறது 1/20 + 1/30. 2 பேரும் சேர்ந்து முடிக்க தானே கேட்குறாங்க. ஸோ அதனால ப்ளஸ் பண்ணுறோம். ஏன் ப்ளஸ் பண்ணுறோம் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ ப்ளஸ் பண்ணுறோம். 1/20 + 1/30 ஒரு நாள் வேலைன்னு கொடுத்துருக்கறனால நம்ம 1/30 வந்துட்டு போட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு கீழே ஈவனாக வரதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். மேலே அதால் மல்டிபிள் பண்ணுறோம். அது 5 வருது. 3 + 2 5 / 60. எல்சிஎம் நமக்கு 60 வரனால 60. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 1/12 வருது. இதை தலைகீழ தான் நம்ம எப்பயும் எடுத்துக்கணும். ஸோ தலைகீழ எடுத்தனால 12/1 வருது. ஸோ 12 days நமக்கு ஆன்சர் வருது. இது நார்மல் மெத்தட். இது ஷார்ட்கட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா AB / A + B நம்ம வந்துட்டு ஷார்ட்கட்டாக எழுதிட்டா 20 × 30. இதே இங்கே பெரிய நம்பர் வந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 450 480 இந்த மாதிரி வந்துட்டு பெரிய நம்பர் வந்துச்சுன்னா நம்ம இதை மல்டிபிள் பண்ணாமல் வச்சு கீழே இதை மட்டும் ப்ளஸ் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு 20 × 30 600ன்னு வரும். / 20 + 50 30 50 வந்துட்டு நமக்கு ஆன்சர் வரும். 0 0 கேன்சல் பண்ணுறேன். 1 5 is 5, 12 5s are 12 5s are 60. ஸோ எனக்கு 12 daysன்னு வந்துருச்சு. இந்த மெத்தடில் வந்துட்டு நம்ம தலைகீழ எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. எல்சிஎம்மும் நமக்கு தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதை விட இன்னும் ஈஸியாக நமக்கு புரியும்.
Second sum, A can do a piece of work in 90 days and B can do it in 30 days. How long will they take to do the work together? So இது போன சம் மாதிரியே தான் நம்ம இது பண்ணிடலாம். போன சம் மாதிரியே தான் இதையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏ ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 90 டேஸில் வந்துட்டு ஒரு வேலையை முடிப்பாங்களாம். ஸோ ஏ வந்துட்டு ஒரு வேலையை 90 டேஸ், நம்ம இதை 1/9 எடுத்துப்போமா இந்த இதை. அண்ட் பி வந்துட்டு ஒரு வேலையை வந்துட்டு 30 டேஸில் முடிப்பாங்களாம். அப்போ நம்ம 1/13 அப்படின்னு எடுத்துப்போம். 1/30. ஸோ இங்கே 90 1/19 எடுக்கிறோம், இங்கே 1/13 எடுக்கிறோம். ஏ ப்ளஸ் பி என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம நார்மல் மெத்தட்லேயே போடலாம், ஷார்ட்கட்டாகவும் போடலாம். இப்போ ஏ ப்ளஸ் பி தானே கேட்குறாங்க. ஸோ 1/19 ப்ளஸ் 1/30. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வரும்? 90 டிவைடட் பை 30. எல்சிஎம் எடுத்தால் 10 3s are 13, 3 3 30 into 30 90. So 110 is 10, 3 10s are 30. So 30 into 10, 10 3s are 13, 13 3 30 பண்ணும்போது நமக்கு 90 தான் வந்துட்டு எல்சிஎம்மாக கிடைக்கும். ஸோ ஆனால் இதை நமக்கு ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா, பெரிய நம்பர் தான் இப்போ எல்சிஎம் கிடைக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ இன்ட்டு 1 தான் பண்ண போகிறோம். இன்ட்டு 1 1 ப்ளஸ் 3 இங்கே 3. ஸோ 3 ப்ளஸ் 1 4 டிவைடட் பை 90. இதை கேன்சல் பண்ண முடியுமா? இது இஃப் இன்கேஸ் ஆப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களா நம்ம இப்படி போடலாம். இல்லைன்னா இந்த 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? 2 2s are 4, 4 2s are 8, பேலன்ஸ் 1, 5 2s are 10. 2 டிவைடட் பை 45 இருக்கும். 45 டிவைடட் பை இதை தலைகீழ எடுக்கும்போது 45 டிவைடட் பை 2 அப்படின்ற இதை கேன்சல் பண்ணணும்னா இதை விட பண்ணலாம். இல்லை இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேயே ஒரு சில டைம் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? 22 டைம்ஸ் வருமா? 2ன்றது 22 டைம்ஸ் வரும். 22 டைம்ஸ் 22 into 2 வந்துட்டு 44 வரும். பேலன்ஸ் 1 இருக்கிறனால நமக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இந்த மாதிரி வரும். ஸோ 1 கேன்சல் பண்ணாமல் இப்படி கேட்கலாம். இல்லை கேன்சல் பண்ணி கேட்டால் 45 டிவைடட் பை 2 வரும். இல்லைன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இந்த மாதிரி கேட்கலாம். இதே இதை நம்ம எப்படி வந்துட்டு இதில் போடலாம், எந்த இந்த மாதிரி எல்சிஎம் இல்லாமல் அந்த ஷார்ட்கட் மெத்தடில் ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ஷார்ட்கட்டாக எப்படி போடலாம்னா, ஏ என்னது 90 into 30 டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி 90 plus 30, 90 plus 30 120 into 90 into 30. 0 0 cancel, 1 3 is 3, 4 3s are 12, 2 2s are 4, 9 same 45 times வரும் 2 டேபிளில். ஸோ 45 divided by 2. இதை நம்ம ஷார்ட்கட்டில் 22 divided by மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 22 divided by 1/2ன்னு போடுவோம். ஸோ சிம்பிள், நம்ம ஷார்ட்கட்லேயும் ஈஸியாக வந்துட்டு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா அகைன் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கேட்டாலும் இப்படி தான் நம்ம போட போகிறோம். அண்ட் நார்மலில் கேட்டாலும் ஈஸியாக வந்துட்டு நம்ம போட்டுடலாம். ஸோ இது ரொம்ப எல்சிஎம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா ஷார்ட்கட் மெத்தடில் ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போட்டுடலாம். அடுத்த சம் பார்க்கலாம். Third sum, A and B together can do a piece of work in 15 days. Case would be A alone take to do the same work. ஸோ போன ரெண்டு சம்லையும் ஏ பி கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த சம்மில் வந்துட்டு ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டு பி கொடுத்துட்டு ஏ மட்டும் கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்ம கேட்கும்போது எப்படி வந்துட்டு இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதை ஷார்ட்கட் மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம், ஈஸியாகவும் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணலாம். நான் நார்மல் மெத்தட்லேயே பண்ணலாம், ஷார்ட்கட் மெத்தட்லேயே பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டாங்க. ஏ ப்ளஸ் பி என்னது 15 டேஸ். அதே மாதிரி பியும் கேட்டுட்டாங்க, பியோடதையும் கொடுத்துட்டாங்க. பி வந்துட்டு எவ்வளோ டேஸ்னா 60 டேஸ். ஸோ பி 60 டேஸ். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, ஏவோட எத்தனை டேஸில் வந்துட்டு ஏ வந்துட்டு வேலையை முடிப்பாங்க அப்படின்றத இங்கே கொஸ்டினில் கேட்குறாங்க. இதே இதை இப்படியும் கேட்பாங்க. ஏ ப்ளஸ் பி வந்துட்டு 15 டேஸ், ஆனால் அதுக்கப்புறம் பி வந்துட்டு ஏ வந்துட்டு 60 டேஸ், ஆனால் அப்போ பியோடது என்ன அப்படின்றத கேட்பாங்க. இந்த மாதிரி ரெண்டு மெத்தட் கொடுப்பாங்க. ஏ கேட்பாங்க, இல்லை பி கேட்பாங்க, இல்லை ஏபி கொடுத்துட்டு சியும் கேட்பாங்க ஒரு சில டைம். அதை அப்புறம் இதில் பார்ப்போம். இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு தான் வந்துட்டு மாற்றி கேட்பாங்க. இப்படி நம்ம கேட்டாலே நம்ம ஷார்ட்கட்டாக என்ன பண்ணணும்னா, போனதில் பார்த்தோமா ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பின்னு பார்த்தோம். இது வந்துட்டு ஏபி கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி கேட்டால் இந்த ஃபார்மெட்டில் போட்டோம். இதே இது இந்த ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டு ஏபி ஏ என்ன இல்லைனா பி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளாக ஏபி டிவைடட் பை ஏ மைனஸ் பி அப்படின்னு நம்ம ஃபார்மட் போட்டு முடிச்சிடணும். ஸோ சிம்பிளாக இந்த ஷார்ட்கட் போட்டுக்கலாம். அந்த ரெண்டு ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாட்களில் வேலை முடிப்பாங்கன்னு கேட்டால் நம்ம ப்ளஸ் பண்ணி போடுவோம் கீழே. இது ஏ கொடுத்துட்டு பிஏ கொடுத்துட்டு ஏவை கேட்குறாங்க, இல்லை ஏவை கொடுத்துட்டு பிஏ கேட்டாங்க, நம்ம கீழே மைனஸ் பண்ணி போட போகிறோம். சிம்பிளாக நம்ம வந்துட்டு போட்டுடலாம். இப்போ இந்த ஃபார்மேட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆன்சர் பாருங்கள். இப்போ வந்துட்டு அதே ஃபார்மேட்டில் நான் போடுறேன். ஏபி டிவைடட் பை ஏ மைனஸ் பி இது போடும்போது
ஸோ இங்கே இதை தான் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் இந்த பி அப்படியே இருக்கட்டும். ஏவோட வேல்யூவாக நான் இதை தான் எடுத்துக்கிறேன். ஏ வந்துட்டு எவ்வளோ 50 days ப்ளஸ் இன்ட்டு 60 15 மைனஸ் 60. இங்கே மைனஸ் வரும், பெரிய நம்பர் சின்ன நம்பர் இது அதெல்லாம் நீங்கள் கீழே பார்க்கவே வேணாம். 60ல் 15 போச்சுன்னா எவ்வளோ 45 இன்ட்டு 60 45. இப்போது 3 5s are 15, 3 5s are 15, 9 5s are 45. 1 3 is 3, 3 3s are 9, 1 3 is 3, 2 3s are 6, 0 அப்படியே வந்துடும். ஸோ 20 days. ஏ மட்டும் ஒரு வேலை எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா 20 daysல வந்துட்டு முடிப்பாங்களாம். ஸோ ஈஸியாக வந்துட்டு நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 5s are 15, 9 5s are 45 கேன்சல் பண்ணிட்டு 1 3 is 3, 3 3s are 9 இதை கேன்சல் பண்ணுறோம். இந்த 3 கேன்சல் பண்ணி 2 3s are 6, 0வா அப்படியே நம்ம போடுறோம். ஸோ ஏ மட்டும் ஒரு வேலை வந்துட்டு 20 daysல முடிப்பாங்களாம். இதே நார்மலாக வந்துட்டு நம்ம எல்சிஎம் பண்ணியும் போடலாம். பட் அது வந்துட்டு ரொம்ப லாங் ப்ராசஸ். ஸோ அதையும் நான் இங்கே வந்துட்டு இது பண்ணுறேன். இந்த மெத்தட் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நார்மல் மெத்தட் நம்ம எப்பயும் போடுற மெத்தட் வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஏ ப்ளஸ் பி வந்துட்டு 1/15 கொடுத்துட்டாங்களா. அண்ட் ஏ வந்துட்டு கேட்குறாங்க ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1/15 இதானே இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவோட வேல்யூ எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பியோட வேல்யூ எனக்கு தெரியும் 1/60 ஈக்குவல் டு 1/15. இந்த ஏவோடது இந்த சைடு போகும்போது இந்த 1/60 இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகுமா. 1/15 மைனஸ் 1/60. இது கீழே நம்ம வந்துட்டு எல்சிஎம் எடுப்போமா. கீழே எல்சிஎம் எடுத்தால் 60 தான் வரும். பெரிய நம்பர் தான் வரும். 15/60 எல்சிஎம் எடுத்தால் 3 5s are 15, 12 டைம்ஸ் 1 3 is 3, 4 3s are 12, 5 3s are 15, 15 into 4 60 தான் வரும். ஸோ 60 into 4 டைம்ஸ் இங்கேயே 4ஆல் மல்டிபிள் பண்ணும். 4 மைனஸ் 61 டைம்ஸ் அப்போ நமக்கு என்ன வரும் 3 divided by 60. 1 3 is 3, 2 20 டைம்ஸ் வரும். இதை தலைகீழே எடுக்கும்போது நமக்கு 20 days வந்துட்டு ஆன்சராக வந்துடும். ஸோ இங்கே எல்சிஎம் எடுக்கிறது தான் பெருசாக இருக்கும். பட் மித்தபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இந்த மெத்தடும் பார்த்துக்கோங்க. இது நார்மல் மெத்தட். போன மெத்தட் நம்ம பார்த்தது வந்துட்டு இது நம்ம ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி ஏபி டிவைடட் பை ஏ மைனஸ் பின்னு போடுற மாதிரி பார்த்தோம். ஸோ அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது ஈஸியாக இருக்கும் அதை யூஸ் பண்ணி சம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ 4th sum பாருங்க. A can do a work in 6 days if A and B together can finish the same work in 4 days. Then how many days would B alone take to do the same work? ஸோ ஏவும் பியும் போன சம்மில் வந்துட்டு ஏ கொடுத்த மாதிரி இந்த சம்மில் வந்துட்டு பியை வந்துட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம போன சம் மாதிரியே ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் மெத்தட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் மெத்தட் பார்ப்போம். 4th sum. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஏ வந்துட்டு ஒரு வேலையை வந்துட்டு 6 daysல செஞ்சு முடிப்பாங்களாம். அண்ட் பி ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்துட்டு 4 daysல வந்துட்டு செஞ்சு முடிப்பாங்களாம். அப்போ பி வந்துட்டு ஒரு வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க இதான் வந்துட்டு கொஸ்டின். நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் என்ன பார்த்தோம் ஏபி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. அப்போ நமக்கு போடும்போது ஏபி ஏ இன்ட்டு 6 into 4 டிவைடட் பை 6 minus 4 இப்படி நமக்கு பண்ணும்போது என்ன வரும் 6 into 4 வச்சுப்போம். மேலே எப்பயும் மல்டிபிள் பண்ணாமே நம்ம வச்சுப்போம் எப்பயும் போல். 6 minus 4 பண்ணும்போது 2 வந்துட்டு நமக்கு ஆன்சர் வரும். 1 2 is 2, 2 2s are 4, 6 into 2 12. ஸோ பி வந்துட்டு ஒரு வேலை எத்தனை நாளில் செய்வாங்களா 12 daysல வந்துட்டு பி வந்துட்டு செய்வாங்களா. இது ஷார்ட்கட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் நார்மல் மெத்தட் நம்ம எப்பயும் போடுற மாதிரி நார்மல் மெத்தட் வந்துட்டு போடுவோம். ஏ ப்ளஸ் பி எவ்வளோ ஏ ப்ளஸ் பி 4 days. ஸோ 1/4ன்னு எடுப்போமா. இங்கே ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் 1/6 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1/4. கீழே ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன ஒரு ஆன்சர் 6,4. எல்சிஎம் எடுக்கும்போது 2 2s are 4, 3 2s are 6. திருப்பி இதை ஒன்றால் தான் கேன்சல் பண்ண முடியும். 2 3s are 6, 6 2s are 12. 12 எல்சிஎம்மாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த சைடு வருமா பி ஈக்குவல் டு இந்த ஸ்டெப்பை நான் மறந்துட்டு நான் அப்படியே எல்சிஎம் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த ஸ்டெப் மறந்துட்டேன். பி ஈக்குவல் டு 1/4 மைனஸ் 1/6 வரும். ஸோ இன்ட்டு 4 3s are 12 மேலேயும் 3ஆல் நான் மல்டிபிள் பண்ணேன். 3 மைனஸ் 6 2s are 12 இங்கே 2ஆல் பண்ணும்போது 3 minus 2 1 வரும் 1/12. அப்போ இதை நமக்கு தலைகீழே எடுக்கும்போது 12 days அப்படின்னு வரும் ஆன்சர்.
ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்கட்டும் அதே தான் ஆன்சர் தான், இதுவும் நார்மல் மெத்தடும் அதே தான். இங்கே எல்சிஎம் மட்டும் எடுக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும், மித்தபடி எல்லாமே ஈஸி தான். நீங்கள் ஏபி டிவைடட் பை ஏ மைனஸ் பி போட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இல்லை ஏ ப்ளஸ் பின்னு போட்டு எப்பயும் போல் ஏவோட வேல்யூ 1/6, பி ஈக்குவல் டு ரெண்டும் சேர்ந்து இது அண்ட் பி ஈக்குவல் டு 1/3 டிவைடட் பை 1/6 இந்த சைடு மைனஸில் வரும். கீழே ரெண்டும் ஈவனாக வர நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன், எல்சிஎம் 12 கிடச்சிருக்கு. டிவைடட் பை மேலே வந்துட்டு மேலே மல்டிபிள் பண்ணி போடும்போது 3 - 2 1 வந்துட்டு கிடச்சிருக்கு. இதை தலைகீழ நம்ம எடுக்கும்போது 12 days வந்துட்டு ஆன்சராக கிடைக்கும். So next sum பார்க்கலாம். The sum ABC can do a piece of work in 18, 16, 32 days. How long will they take to do the work together? So ABC மூணு பேரும் ஒரு வேலையை வந்துட்டு 8 நாள் 16 நாள் 32 நாள் அப்படின்னு முடிக்கிறாங்களாம். அப்போ 3 பேர் ஒன்றா சேர்ந்து முடிச்சா எத்தனை நாள் ஆகும் அப்படின்றத இங்கே கொஸ்டினாக கேட்குறாங்க. இப்போ நம்ம கொஸ்டினை வந்துட்டு எழுதிக்கலாம். ஏ வந்துட்டு ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 8 நாளில் வந்துட்டு முடிப்பாங்களாம், 8 days. இப்போ வந்துட்டு நம்ம 1/8 போட்டுக்கலாமா? ஆனால் அதுக்கப்புறம் பி வந்துட்டு ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 16 daysல வந்துட்டு பி வந்துட்டு ஒரு வேலையை முடிக்கிறாங்க. ஸோ 1/16. அதுக்கப்புறம் சி வந்துட்டு ஒரு வேலையை 32 நாளில் வந்துட்டு முடிக்கிறாங்க, 32 days. 1/32. இப்போ வந்துட்டு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த 3 பேரும் சேர்ந்து முடிச்சா இந்த வேலை எத்தனை நாளில் முடிக்கலாம் அப்படின்றத இங்கே கொஸ்டினாக வந்துட்டு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லேயே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏ வந்துட்டு எவ்வளோ நாள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இங்கே கொஸ்டின் ஏ வந்துட்டு ஒரு வேலை எத்தனை நாள் முடிக்கிறாங்க, 1/8 ப்ளஸ் பி வந்துட்டு 1/16 ப்ளஸ் சி வந்துட்டு 1/32. இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், நமக்கு 32 தான் எல்சிஎம் வரும். இப்போ எல்சிஎம் எடுங்க, 8, 16, 32. ஸோ இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது என்ன எத்தனை இது வரும், 4 2 4s are 8, 4 டேபிள்ல எடுக்கிறேன், 4 4s are 16 and 8 4s are 32. 1 2 is 2, 2 2s are 4, 4 2s are 8. அதுக்கப்புறம் 1 அப்படியே வரும், 1 2 is 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 2 எல்சிஎம் நமக்கு வந்துட்டு 32 தான் ஆன்சராக வரும். ஸோ 32 இங்கே 8 into 32 வரதுக்கு நான் 4 times பண்ணணும். ஸோ 4 மேலேயும் 4ஆல் பண்ணுறேன், 4 + 16க்கு வந்துட்டு 2 times பண்ணால் 32 வந்துடும். ஸோ 2 + இங்கே நம்ம 1 டைமே பண்ணிக்கலாம். ஸோ 1. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 4 + 2 6, 6 + 1 7 டிவைடட் பை 32. ஸோ நமக்கு ஆன்சரில் 7 டிவைடட் பை 32 அப்படின்றத ஆன்சராக வந்திருக்கு. இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமான 7 டிவைடட் பை 32 அப்படின்றத கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்ன ஆன்சரில் வரும், இதை தலைகீழ ஃபஸ்ட்டு இதை தலைகீழ எடுக்கணும். 32 டிவைடட் பை 7 அப்படின்றது தான் நமக்கு ஆன்சராக வரும். 7 டேபிளில் எத்தனை டைம் வந்துட்டு 32 வரும்னா 4 டைம்ஸ் வந்துட்டு 7 டேபிளில் 32 வரும். அப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போடும்போது 7 × 4 7 × 4 28 பேலன்ஸ் 4 இருக்கும். ஸோ மேலே 4 போட்டுருணும். இது நார்மலாக கேட்டால் இந்த மெத்தட் நம்ம போடலாம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்தா இந்த மெத்தட் வந்துட்டு ஆன்சராக வரும். இந்த 4 டிவைடட் பை 4/7 இதுதான் நமக்கு ஆன்சராக வரும். இல்லை நார்மலாக கேட்டால் 32 டிவைடட் பை 7 எப்பயும் இப்படியே போட்டக்கூடாது, இதை தலைகீழ தான் எப்பயும் நம்ம ஆன்சர் போடணும். ஆப்ஷன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கேட்டாங்கன்னா அது அப்படியே அதோட வேல்யூலாம் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், கீழே எல்சிஎம் எடுத்து போட போகிறோம். சிம்பிள். இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் எதுவுமே தேவையில்லை, இதை நம்ம ஈஸியாகவே நம்ம கொஸ்டினை வச்சு சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் 6th sum பாருங்க. A will complete a work in 12 hours. B and C will get the work done in 3 hours and A and C will get the work done in 6 hours. How many hours will B alone complete the same work? So மித்ததெல்லாம் டேஸ்ல வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இதை இந்த சம்ல வந்துட்டு ஹார்ஸ்ல கொடுத்துருக்காங்க, எத்தனை மணி நேரத்தில் வந்துட்டு முடிக்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை வந்துட்டு எழுதிக்கலாம். ஸோ 6th sum இந்த கொஸ்டினை வந்துட்டு நம்ம எழுதிக்கலாம், அப்படின்னா தான் நமக்கு ஈஸியாக பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும். அண்ட் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வந்துட்டு ஒரு வேலையை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னா எவ்வளோ மணி நேரத்தில் முடிக்கிறாங்கன்னா 12 ஹார்ஸில் வந்துட்டு ஏ வந்துட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பி அண்ட் சி, ஸோ பி ப்ளஸ் சி ஒரு வேலையை வந்துட்டு 3 ஹார்ஸில் வந்துட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ப்ளஸ் சி வில் கெட் த சேம் ஒர்க் இன் 6 hours. ஸோ ஏ ப்ளஸ் சி ஒரு வேலையை 6 ஹார்ஸில் முடிக்கிறாங்க. அப்போ பி மட்டும் ஒரு வேலையை எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க தனியாக செய்கிறதுக்கு, பி மட்டும் ஒரு வேலையை எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க, இதான் வந்துட்டு கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம், இந்த மெத்தட் படியே வந்துட்டு சால்வ் பண்ணலாம். இதுக்கு புக்கில் வந்துட்டு ஃபார்முலா இருக்கும். ஸோ ஃபார்முலா எதுவுமே இல்லாமல் நம்ம வந்துட்டு ஈஸியாகவே இந்த மெத்தடை சால்வ் பண்ணலாம். இப்போ எனக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இப்போ பி மட்டும்தான் எனக்கு தெரியல, ஆனால் பி ஒரு இடத்துல இருக்கான். இப்போ பி இந்த இடத்துல இருக்குது, நான் இப்போ பி ப்ளஸ் சி போட்டேன்னா எனக்கு ஈஸியாக தெரிஞ்சிருமா, பிலேருந்து இந்த சி தெரிஞ்சிச்சுன்னா இப்போ பி ப்ளஸ் சி 3 ஹார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 3 ஹார்ஸ்னால் எனக்கு இங்கே பி இது தெரிஞ்சிச்சுன்னா சி தெரிஞ்சிச்சுன்னா நான் இங்கே பியை வச்சுட்டு சியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நான் எப்பயும் போலே போட்டுடலாமா. பட் எனக்கு சியும் தெரியல, அப்போ சி கண்டுபிடிக்க தனியாக கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணலாம், இந்த ஏ ப்ளஸ் சியில் நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த ஏ ப்ளஸ் சியில் நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு பியோட தெரிஞ்சிடும். ஏன்னா இங்கே 6
ஏன்னா ஏவோட வேல்யூ 12ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏவோடது 12 போட்டு சி இது பண்ணி நான் 1/6ன்னு போட்டு இங்கே 1/12ன்னு போட்டு கீழே எல்சிஎம் எடுத்து ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இதுதான் நம்ம கொஸ்டினை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபார்ம்லாலாம் நமக்கு தேவையே கிடையாது. எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு சி கண்டுபிடிச்சிடலாம். சி வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டா அது ஈஸியாக இருக்கும். இப்போ பி ப்ளஸ் சி நமக்கு வந்துட்டு தெரியாது. ஸோ தட் நம்ம சியை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சியை ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிப்போம்? ஏ ப்ளஸ் சி. ஏ ப்ளஸ் சி என்ன 6 hours. ஸோ 1/6 எப்பயும் போல 1/6 ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்தில் வேலை பார்த்துருக்காங்க. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஏ வந்துட்டு 1/12 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/6. ஸோ சி ஈக்குவல் டு 12 இங்கே 1/6 மைனஸ் 1/12. இதுலேயும் அதே மாதிரி தான் பெரிய நம்பர் சின்ன நம்பர் அப்படின்றது கணக்கில். ஸோ 6 8 12 எல்சிஎம் எடுத்தால் 1 6 is 6, 2 6 are 12, 6 into 2 12. 12 தான் நமக்கு எல்சிஎம் வரும். 6 into 2 இங்கே 2, 2 மைனஸ் இங்கே 1 இங்கேயும் 1. ஸோ 2 minus 1 1 divided by 12. அப்போ இதை நமக்கு தலைகீழ எடுக்கும்போது 12 தான் ஆன்சராக வரும். 12 hours. ஸோ சியோட வேல்யூ என்னது 12ன்னு நமக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த பியில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த ஈக்குவேஷனில் இந்த பி ப்ளஸ் சின்ற ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பி ப்ளஸ் சின்ற ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 3 hours 1/3ன்னு வரும். இந்த பியோடது எனக்கு தெரியாது. ஸோ பி தான் கேட்குறாங்க. பி ப்ளஸ் சியோடது எனக்கு தெரியும் 1/12 ஈக்குவல் டு 1/3. இது இதான் வர்றதுக்கு நான் b ஈக்குவல் டு 1/3 மைனஸ் 1/12. ஸோ இது எல்சிஎம் எடுக்கும்போது 3, 12 எல்சிஎம் எடுக்கும்போது 1 3 is 3, 4 3 are 12, 4 into 3 12. 12 தான் எனக்கு எல்சிஎம் கிடைக்குது. இன்ட்டு 4 டைம்ஸ் பண்ண போகிறேன். மேலே 4 டைம்ஸ், 4 மைனஸ் இங்கே 1 டைம்ஸ் இங்கே 1 டைம்ஸ். ஸோ 3 divided by 2 12 வரும். எனக்கு 1 3 is 3, 4 3s are 12. இதை தலைகீழ எடுக்கும்போது எனக்கு 4 வந்துட்டு ஆன்சராக வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பியோட வேல்யூ எவ்வளோனா 4 தான் வந்துட்டு பியோட வேல்யூ. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம எப்படி போட்டோம் அப்படின்றது பியோட வேல்யூ நமக்கு 4 அப்படின்றது கிடைச்சிருச்சு. ஸோ ஏ வந்துட்டு ஒரு வேலையை 12 hours, பி ப்ளஸ் சி அண்ட் ஏ ப்ளஸ் சி கொடுத்துட்டு 6 hours கொடுத்துட்டாங்க. ஸோ பியோட வேல்யூ என்ன அப்படின்றது கேட்டால் நம்ம ஈஸியாகவே அந்த ஃபார்மேட் வச்சே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பி என்னன்னு தெரிஞ்சால் பி எந்த இடத்துல இருக்குது? ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. யார் கூட இருக்காங்க? சி கூட வந்துட்டு பி இருக்குது. ஸோ சியோட வேல்யூ தனியாக எங்கேயும் கொடுக்கலாம். ஆனால் ஏ ப்ளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சே நம்ம வந்துட்டு ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். புரியலன்னா அகைன் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக புரியும். இந்த சம் ரொம்ப ஈஸியான சம் தான். ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். So next sum, both A and B together complete the work in 12 days. B and C together work the same work in 15 days. C and A together will complete the same work in 20 days. If A plus B plus C work together, how many days are required to complete the work? ஸோ இந்த சம் பார்க்கும்போது இதுவும் ஈஸியான சம் தான். கொஸ்டின் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இது ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஏ தனியாக பி தனியாக சி தனியாக கொடுத்துட்டாங்க. எல்லாம் கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 பேர் சேர்ந்து முடிச்சா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? முதல்ல தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஏ ப்ளஸ் பி ஒரு வேலை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 1/2 12 டேஸில் முடிப்பாங்களா? ஸோ நம்ம 1/2னே டேரெக்டாகவே எழுதிடலாம். 12 டேஸ்ன்னு எழுதியிருக்கும் 1/12. அண்ட் அதுக்கப்புறம் பி ப்ளஸ் சி ஒரு வேலை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னா 1/15 டேஸில் முடிப்பாங்களாம். அப்புறம் சி ப்ளஸ் ஏ ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 20 டேஸ் ஆகுமா? 1/20. இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதுதானே என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி வந்துட்டாலே நம்ம அந்த சம் மாதிரியே போடலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் ஏவும் 2 இடத்துல இருக்குது, பியும் 2 இடத்துல இருக்குது, சியும் 2 இடத்துல இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் வந்துட்டு வரும். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 into A plus B plus C இப்படி தான் நம்ம போடணும். ஏவும் ஏன்னா 2 இடத்துல இருக்குது, பியும் 2 இடத்துல இருக்குது, சியும் 2 இடத்துல இருக்கிறதுனால நம்ம இப்படி தான் போடணும். ஸோ இதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 into ப்ராக்கெட்குள்ளே இருந்தால் இன்டூ தானே. ஸோ A plus B plus C ஈக்குவல் டு நமக்கு தெரியல. ஸோ 2 A plus B plus C என்னது? A 1/2 plus B 1/15 C plus A 1/20. இது அப்படியே நம்ம வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு A plus B இது B அப்போ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கீழே ஈவனாக இருக்க எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் எப்படி 12, 15, 20. 4 3s are 12, 5 3s are 15, 20 அப்படியே வரும். ஸோ 4, 1 5 is 5, 4 5s are 20, 1 4 is 4, 1 4 is 4. ஸோ 3 5s are 15, 15 into 4 நமக்கு 60 வந்துட்டு எல்சிஎம்மில் கிடைக்கும். 60 மேலேயே நம்ம 12 டைம்ஸ் எப்படி பண்ணுவோம்? 5ஆல் பண்ணும்போது நமக்கு 60 வருமா? 12 into 5 60. ஸோ 5 ப்ளஸ் 15 வந்துட்டு 4 டைம்ஸ் நம்ம பண்ணுவோம். 4 ப்ளஸ் 20 வந்துட்டு 3 டைம்ஸ் பண்ணுவோம். ஸோ 3. ஸோ 5 + 4 9, 9 10 12 வந்துட்டு வரும். 12 divided by 60. ஸோ 112 is 12. 5 டைம்ஸ் வந்துட்டு 12 கேன்சல் ஆகும். 112 is 12. 5 into 12 60 வந்துட்டு வரும். இதை நமக்கு தலைகீழ எடுக்கும்போது 5 days.
இது 5 days அப்படியே ஆன்சர்னா, ஆனால் இப்படி தான் நம்ம போடுவோம். ஆனால் இப்படி வந்துட்டு ஆன்சர் வராது. ஏன்னா இங்கே 60 கூட இப்படி வந்துட்டு நமக்கு ஆன்சர் வராது. எப்படி ஆன்சர் வரும்னா 5 + 4 9, 9 + 3 12 வந்துட்டு வருமா, 12 divided by 60. இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 வந்துட்டு அப்படியே இந்த சைடு வரும், கீழே மல்டிபிள் ஆகும் 2 ஆல். ஸோ 1 2 is 2, 6 2s are 12, 1 6 is 6, 10 6 are 16. ஸோ 10 days. ஸோ போட்ட மாதிரி போடக்கூடாது. இந்த 2 வந்துட்டு இங்கே இருக்குது, இந்த 2 வந்துட்டு வந்தால் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் வரும். 2 வந்துட்டு கீழே வரும், கீழே வந்து மல்டிபிள் ஆகும். ஸோ கீழே வந்துட்டு இருக்கிறதா நம்ம இதை பார்த்து தான் வரதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ 10 days தான். வந்த மாதிரி 12 daysலாம் ஆன்சராக வராது, சாரி 5 daysலாம் ஆன்சராக வராது. நம்ம 2 வந்துட்டு மறந்துட்டு போட்டனால அந்த மாதிரி வந்துருச்சு. பட் 2 வந்துட்டு வரும், 2 வந்துட்டு கீழே வந்துட்டு வரும். இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு வரும்போது மல்டிபிள் ஆகி கீழே வந்துட்டு வந்துடும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற புரியலனா அகைன் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். So 8th sum, both A and B together complete a work in 12 days. B and C together to do the same work in 15 days. C and A together will complete the same work in 20 days. If A, B and C work together, how many days required to complete the work? So இது போன சம் மாதிரியே தான். A + B + C 3 பேர் சேர்ந்து முடிச்சா எவ்வளோ நாளில் வந்துட்டு வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பயும் போல எழுதிக்கலாம். ஸோ A வந்துட்டு ஒரு வேலையை 12 டேஸில் A + B ஒரு வேலையை 12 டேஸில் முடிப்பாங்க. ஸோ 1/12. ஆனால் அதுக்கப்புறம் B + C ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 18 days வந்துட்டு ஆகுதான். ஸோ 1/18. அண்ட் அடுத்து C + A ஒரு வேலையை முடிக்க 36 days ஆகுது. ஸோ 1/36. 3 பேர் சேர்ந்து முடிச்சா A + B + C 3 பேரும் சேர்ந்து முடிச்சா எவ்வளோ நாள் வந்துட்டு ஆகும் அப்படின்றது தான். ஸோ போன சம் மாதிரியே ஏவும் 2 இடத்துல இருக்குது, பியும் 2 இடத்துல இருக்குது, சியும் 2 இடத்துல இருக்குது. ஸோ 2 இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இதில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, 2A + B + C. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 அப்படியே இருக்கட்டும். A ஓடது என்னது 1/12 + B ஓடது 1/18 + C 1/36. இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 12, 18, 36. 4 3s are 12, 6 3s are 18, 12 times ஒரு 36. ஸோ 2 2s are 4, 3 2s are 6, 6 2s are 12. இதுக்கப்புறம் 2 அப்படியே இருக்கும். 1 3 is 3, 2 3s are 6, 1 2 is 2, 1 2 is 2. So 3 2s are 6, 6 3s are 18, 18 into 2 36. ஸோ எல்சிஎம் வந்துட்டு நமக்கு 36 தான் எல்சிஎம் வந்துட்டு வரும். 3 டைம்ஸ் பண்ணணும், மேலே 3 டைம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 + 18 வந்துட்டு டைம்ஸ் 2 + 36 வந்துட்டு 1 டைம்ஸ், இங்கேயும் 1 டைம்ஸ் 1. 3 + 2 5, 5 + 1 6, 6 divided by 36. அப்படியே கேன்சல் பண்ணி போடக்கூடாது, ஏன்னா 2 வந்துட்டு இந்த சைடு வரும். into 2, 1 2 is 2, 3 2s are 6, 1 3 is 3, 1 3 is 3, 2 3s are 6. ஸோ 12 days A + B + C ஒரு வேலையை முடிக்க வந்துட்டு 12 நாள் வந்துட்டு தேவைப்படுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு 8 சம்ஸ் பார்த்துருப்போம். 8 சம்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். அண்ட் ரிப்பீட்டடாக கொஷினில் கேட்ட மெத்தட்ஸ் தான் இது. ரிப்பீட்டட் கொஷின் எல்லாமே நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு பார்ட் இதுக்காகவே நம்ம வந்துட்டு போடலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்காகவே. இப்போ வந்துட்டு எல்லாமே புக்ஸில் இருந்த சம்ஸ் தான் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த சம்ஸில் வந்துட்டு கொஷின் இருந்துச்சு, கிளாரிட்டி இல்லை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.